அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசி பெண்களுடைய குணம் என்ன, இவங்களோட பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படிங்கறத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம். வீடியோவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 8வது ராசி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது விருச்சிகம். விருச்சிகத்துடைய அதிபதி செவ்வாய். விருச்சிக ராசியை சேர்ந்த பெண்களுடைய குணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாயுடைய தன்மையை ஒத்து வரும். செவ்வாயினா கோபம், வீரம், அவசரம், எதையும் சகித்து கொள்ள முடியாத ஒரு தன்மை, இதெல்லாம் செவ்வாயுடைய தன்மையை நம்ம சொல்றோம். எனவே இந்த விருச்சிக ராசி பெண்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆழ்ந்த சிந்தனை உடையவர்களா இருப்பாங்க, உறுதியான மனநிலை உடையவர்கள், வலுவான உணர்வுகளை கொண்டவர்களா இருப்பாங்க. வெளி தோற்றத்துக்கு அமைதியா காணப்பட்டாலுமே உள்ளுக்குள்ள மிகுந்த சக்தி, தன்னம்பிக்கை கொண்டவர்களா இருப்பாங்க. இவங்களோட முக்கியமான குணாதிசயம் பார்க்கும்போது அதிகமான தன்னம்பிக்கை உண்டு. எளிமையில யாரையுமே நம்ப மாட்டாங்க. அப்படி நம்பிக்கை வந்துட்டுனா கடைசி வரைக்கும் அந்த நம்பிக்கை அவங்க மேல இருந்து போவாது. ஆனா எளிமையில யாரையும் நம்ப மாட்டாங்க. குடும்பத்தின் மீது அதிக அக்கறை உண்டு. குடும்பத்தை பராமரிக்கக்கூடிய குணம் உண்டு. ரகசியங்களை பாதுகாக்கக்கூடிய திறன் உடையவர்கள். ரகசியங்களை காப்பாத்திடுவாங்க. இவங்களை பத்தின ரகசியத்தை யார்கிட்டையும் வெளில ஷேர் பண்ண மாட்டாங்க. ஆனா மற்றவங்களோட ரகசியங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. அதே போல எடுத்த காரியங்களை முடிக்கும் வரைக்கும் விடாமுயற்சியோட செயல்படக்கூடியவங்க. பார்த்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரென்த் இதுதான் இவங்களுக்கு, விடாமுயற்சி உடையவர்கள். அடுத்த இவங்களோட பலம், அதாவது இவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மன உறுதி. எவ்வளவு பெரிய சவாலா இருந்தாலும் சரி அதை எளிமையில எதிர்கொண்டு அதை சமாளிக்கக்கூடிய தைரியம் கொண்டவர்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்தது பார்த்தோன்னா விசுவாசம் கொண்டவர்கள். உறவுகளுக்கு உண்மையா இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. ஒருத்தவங்களை நேசித்தா அதை முழு மனதோட நேசிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். ஒருத்தவங்களுக்கு விசுவாசமா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்களா அவங்களுக்கு கடைசி வரைக்கும் விசுவாசமா இருப்பாங்க. எனவே விசுவாச குணம் அதிகம் உடையவர்கள். அடுத்தது பார்த்தோம்னாக்கா தலைமைத்துவ குணம் அதிகமா உண்டு. பொறுப்புகளை திறமையா ஏத்துக்கிட்டு அதை வழிநடத்தக்கூடிய அந்த ஒரு ஆற்றல் இவங்களுக்கு உண்டு. அல்ல கூறிய அறிவு உண்டு. பலதரப்பட்ட விஷய ஞானங்களை உடையவர்களா இருப்பாங்க. மற்றவர்களுக்கு தெரியாத விஷயங்கள், நுணுக்கங்களை இவங்க எளிமையா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அடுத்தது போராடக்கூடிய குணம் அதிகம். எவ்வளவு தோல்வி வந்தாலும் சரி மீண்டும் எழுந்து வெற்றி பெற முயற்சி செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. எனவே அதிக போராட்ட குணம் உண்டு. அடுத்தது இவங்களோட பலவீனமான பக்கம், வீக்னஸ் பகுதி என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு அதிக சந்தேக குணம் பெரும்பாலும் வருது. சில நேரங்களில் தேவையில்லாத சந்தேகத்தால உறவுகள்ல ஒரு சில விரிசல்கள், ஒரு சில பிரச்சனைகள் நீங்குது. அதேபோல அதிக கோபம் உடையவர்கள். இவங்களுக்கு கோபம் வந்துட்டுனா அதை உடனே வெளிக்காட்ட மாட்டாங்க, அதை மனசுக்குள்ளேயே வச்சுப்பாங்க. அதை நான் ஒரு சின்ன மைனஸா பாக்குறேன். கோபம் வந்துட்டுனா அதை உடனே வெளில காட்டிடணும். ஆனா இவங்க அப்படிப்பட்ட கேரக்டர் இல்ல, உடனே வெளில காட்ட மாட்டாங்க, அதை மனசுக்குள்ளேயே அப்படி தீக்கி வச்சுப்பாங்க. அடுத்தது துரோகம் செய்தவர்களை எளிமையா மறக்க மாட்டாங்க. இவங்களுக்கு யாராச்சும் துரோகம் பண்ணிட்டாங்கன்னா சமயம் பார்த்து அவங்கள ஒரு வழி பண்ணிடுவாங்க. அடுத்த பிடிவாத குணம் இவர்களுக்கு அதிகம். செவ்வாயினாலே பிடிவாதம், வைராகியம். பிடிவாத குணம் அதிகம், வைராகிய குணம் அதிகம். இவங்களை யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னா போதும் வைராகியத்தோட வாழ்ந்து காட்டக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே போல இவங்க எடுக்கக்கூடிய முடிவை மாத்திக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. ஒரு விஷயத்த முடிவு பண்ணாங்கன்னா அதை அடையிற வரைக்கும் போராடுவாங்க. அந்த பிடிவாதம் இவங்ககிட்ட அதிகமா இருக்கும். இவங்க பிடிவாதத்தை குறைச்சு செயல்பட்டா சிறப்பு. அந்த பிடிவாதத்தை எதுல வைக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு சில முக்கிய மாற்றங்கள் உண்டு. அதாவது ஒரு விஷயத்தை முயற்சி பண்றீங்கன்னா அதுல விடாப்பிடியா பிடிவாதமா இருந்தீங்கன்னா அதுல வெற்றி உண்டு. ஆனா உறவுகள் மத்தியில ஒரு சண்டை வருது, பிரச்சனை வருது அப்படின்னா அதுல பிடிவாதம் இல்லாம இருந்தா பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்தது விருச்சிக ராசி பெண்கள் அதிக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். வெளியில கடினமா தோன்றினாலும் உள்ளுக்குள்ள பார்த்தோன்னா மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடிய அந்த ஒரு குணம் இவங்களுக்கு அதிகமா இருக்கும். அதுவும் நான் ஒரு சின்ன மைனஸா தான் பாக்குறேன். யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னா உடனே அழுதுருவாங்க. அப்படியே கண்ணுல இருந்து தரையே தண்ணி கொட்டும். இந்த மாதிரியான ஒரு குணம் உண்டு. ரொம்ப நெருக்கமானவர்கள் இவங்களை எதுவும் சொல்லிடக்கூடாது. அப்படி சொல்லிட்டாங்கன்னா போதும் மூஞ்சை தூக்கி வச்சுப்பாங்க. அந்த மாதிரியான குணம் கொண்டவர்கள். அடுத்தது காதல் மற்றும் திருமணம் நம்ம பார்க்கும்போது உண்மையான அன்பை விரும்பக்கூடியவர்கள், உண்மைத்தன்மையை அதிகமா எதிர்பார்ப்பாங்க. அடுத்தது வாழ்க்கை துணை கிட்ட நேர்மை, விசுவாசம் இது ரெண்டையும் அதிகமா எதிர்பார்க்கக்கூடியவர்கள். உறவுல ஒரு ஆழமான பிணைப்பு இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவர்கள். துரோகத்தையும் பொய்யையும் சகித்து கொள்ள மாட்டாங்க. உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது உடைய காதலர்கள் ஏதாச்சும் ஒரு துரோகம் பண்றாங்க, ஒரு பொய்யை சொல்றாங்க அப்படின்னா அதை அவ்வளவு எளிமையை ஏத்துக்க மாட்டாங்க, சகிச்சுக்க மாட்டாங்க. ஒரு முறை அந்த உண்மைத்தன்மை உடைப்பட்டு விட்டு அப்படின்னாக்கா அது திரும்ப ஒட்டாது, தூக்கி போட்டு வந்துருவாங்க. அந்த மாதிரியான குணமுடையவர்கள். ஆனா பார்ட்னர் உண்மையா இருக்காங்கன்னா காலம் ஃபுல்லா அவங்களுக்கு விசுவாசமா இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு குணம் உண்டு. அடுத்தது தொழில், பண வாழ்க்கை, பொருளாதாரம் இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ண வரைக்கும் இந்த விருச்சிக ராசி பெண்கள் நிர்வாகத்துறையில சிறந்து விளங்குறாங்க, ஆராய்ச்சி துறையில சிறந்து விளங்குறாங்க, மருத்துவத்துறையில நிறைய பேர் இருக்காங்க. மருத்துவத்துறை சார்ந்த விஷயங்கள்ல சிறப்பான வெற்றிகளை சந்திக்கிறாங்க. சட்டம் சார்ந்த துறைகளையும் நிறைய பேர் இருக்காங்க. அதே போல பார்த்தோன்னா காவல்துறை சார்ந்த துறை, யூனிஃபார்ம்டு சர்வீஸ், வணிகம், மேலாண்மை இது சார்ந்த துறையெல்லாம் ரொம்ப சிறப்பா இவங்களுக்கு ஒரு சிறந்த வெற்றிகளை தரக்கூடிய துறையை நான் பார்க்கிறேன். அதுல பணம் சம்பாதிக்கிறதுல
அதிக கவனம் செலுத்தக்கூடியவர்கள், பணத்தை சேமிக்கக்கூடிய திறன் இவங்களுக்கு அதிகம். அவ்வளவு எளிமையா எதையும் தேவையில்லாத செலவுகள்லாம் பண்ண மாட்டாங்க. எவ்வளவு சம்பாதிக்கிறாங்களோ அதை எளிமையா சேமிச்சிருவாங்க. சேமிக்கிற திறன் அதிகம். அதே போல இந்த விருச்சிக ராசி பெண்களை யாராலுமே புரிஞ்சுக்க முடியாது, ரொம்ப மர்மமானவர்கள். ஏன்னா 8ஆம் இடம் ரொம்ப ரகசியங்களை பாதுகாக்கக்கூடியவர்கள். தன்னை பற்றிய ரகசியங்கள் அப்படிங்கிறது வெளியில யாருக்குமே போவாது. ஆனா மற்றவங்களோட ரகசியங்கள் எல்லாம் மிக எளிமையா தெரிஞ்சுப்பாங்க. ரொம்ப மர்மமான மனிதரா இருப்பாங்க. தனிமையை பெரும்பாலும் விரும்புவாங்க. தனிமையா இருக்கணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு பெரும்பாலும் ஒரு பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். மன வலிமை உடையவர்கள், விசுவாசம் நிரம்பியவர்கள், போராடக்கூடிய குணம் கொண்டவர்கள் அப்படின்னு நம்ம இவங்களை பத்தி சிம்பிளா சொல்லிடலாம். இவங்களோட மிகப்பெரிய பலம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா தன்னம்பிக்கை. இவங்களோட மிகப்பெரிய பலவீனம் என்னன்னு கேட்டோம்னா சந்தேக குணம், பிடிவாதம். இது ரெண்டும் இவங்களோட மிகப்பெரிய பலவீனம். அதே போல விருச்சிக ராசி பெண்கள் எதையும் தாங்கும் நெஞ்சம் உடையவர்கள். அவ்வளவு எளிமையா எதுக்கும் உடைஞ்சிட மாட்டாங்க. எதையும் தாங்கி முன்னேறக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் தான் விருச்சிக ராசி பெண்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்தது விருச்சிக ராசி பெண்களுடைய ஒரு ஜெனரல் ப்ரிடிக்ஷன் நான் உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் பொருந்தி வந்திருக்கு அப்படிங்கறத மறக்காம ஒரு ஃபீட்பேக்கா நமக்கு கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கள் உங்களுக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்து.